Hi students, நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 1 real numbers exercise 1.1 ல sums பார்க்க போறோம். சரியா? சோ கவனிங்க. circular path surrounding a sports field. ஓகேவா? ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் இருக்கு. அது சுத்தி என்ன கொடுத்துறாங்க? ஒரு சர்க்குலர் பாத் கதை கொடுத்துட்டாங்க. சரியா? அத கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு சோனி எடுத்துக்கிற டைம் வந்து 18 நிமிஷம், ரவி எடுத்த டைம்ல பட்டாங்க 12 நிமிஷம் கொடுத்துறாங்க. சரியா? ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஒரே பாயிண்ட்ல ஒரே டைரக்ஷன் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படினா எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க? இதான் क्वेश्चन கேக்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க? சரியா? இதான் क्वेश्चन கேக்குறாங்க. கவனிங்க. என்ன பண்றோம் அப்படினா இப்படி வெச்சுக்கோ. ஒரு இத என்ன பண்ண சர்க்கிள் பார்த்தா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? சோனியா ஓடுறாங்க. சரியா? சோனியா வந்து போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவு நிமிஷம் எடுத்துப்பாங்க அப்படினா 18 நிமிஷம் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க? ரெண்டாவது ரவுண்ட் ஓடுறாங்க. சரியா? ரெண்டாவது ரவுண்ட் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எடுத்துப்பாங்க? இன்னும் 8 நிமிஷம் எடுத்துப்பாங்க. சரியா? டோட்டலா 36 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. சரியா? அப்ப அவங்க ரெண்டு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் 36 மினிட்ஸ்ல அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க. சரியா? அதுக்கு அப்புறம் நீங்க ரவி என்ன பண்றாங்க? ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 மினிட்ஸ் எடுத்துக்கறாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. சரியா? அடுத்து இன்னொரு ரவுண்டுக்கு என்ன வரும்? இன்னொரு ரவுண்டுக்கு இன்னொரு 12 வந்துருக்குமா? அடுத்து இன்னொரு ரவுண்டுக்கு இன்னொரு another 12 வந்துருக்கும். சரியா? மொத்தமா இன்னொரு 36 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. சரியா? ரவி அப்படிங்கறவங்க. அப்ப ஆஃப்டர் 36 மினிட்ஸ் சோனியாவும் ரவி எங்க இருப்பாங்க அப்படினா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருப்பாங்க. சரியா? கவனிங்க. சோனியா அப்படிங்கறவங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 8 மினிட்ஸ் எடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டு ரவுண்ட்ல 36 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருப்பாங்க. ஒண்ணாச்சா? அதுக்கு அப்புறம் ரவிங்கறவங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணது 12 மினிட்ஸ் எடுத்துக்கறாங்க. அப்ப அவங்க மூணு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப்டர் 36 மினிட்ஸ்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்திருப்பாங்க. சரியா? அப்ப இங்க ஆன்சர் என்னது? 36 தான். சரியா? இப்படி பார்த்தா தெரிஞ்சிச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம்னா LCM கண்டுபிடிக்க போறோம். சரியா? அத ரெண்டு நம்பரையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்பதான் என்ன கிடைக்கும்? அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல மீட் பண்றாங்க அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? LCM இங்க 18 இல்லையா? இந்த 18 எப்படி எழுதலாம் அப்படினா 2 into 3 ஸ்கொயர் இப்படி எழுதலாம். அதுக்கு அப்புறம் 12 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் into 3 எழுதலாம். சரியா? LCM ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் பார்த்து எழுதணும். காமன் நம்பர் 2 அது ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். அடுத்து காமன் நம்பர் 3 ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். ஓகேவா? 2 ஸ்கொயர் வேல்யூ 4, அடுத்து 3 ஸ்கொயர் வேல்யூ 9, 4 into 9 36. அப்ப LCM என்ன வருது? 36 வருது. அப்ப எப்படி ரிசல்ட் எழுதணும் அப்படினா after 36 minutes at starting point. ஓகேவா? ரெண்டு பேரும் ஆஃப்டர் 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணிப்பாங்க. அப்படிங்கறது ஆன்சரை கொடுத்துடலாம். சரி.